ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி டேஸ்ட்டான முறையில் குக்கர்லேயே வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தோன்னா பாசுமதி ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன். நான் 1.5 கப் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் பார்த்தோன்னா கொஞ்சமாக ஆயில், நமக்கு தேவையான அளவு நெய் விட்டுட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு கிளறி விட்டுட்டு, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அதை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளி இதை நல்லா வந்து உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை வந்து போட்டுட்டு, அரை கப் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தோன்னா நான் 1 கிலோ சிக்கன் தான் வந்து எடுத்திருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து விட வேணாம். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். விசில் அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். சிம்பிளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.